2026ல இந்தியாவுல எது பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரே குழப்பமா இருக்கா? கவலையை விடுங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு ரொம்ப தெளிவான டேட்டா ஆதாரத்தோட பதில் சொல்ல போறோம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உலகத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறது தான் எங்க நோக்கம். வாங்க உள்ள போகலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலான்னு உள்ள போனா அப்பாப்பா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், புரியாத டெக்னிக்கல் வார்த்தைகள்னு தலை சுத்தினோம் இல்லையா? எது பெஸ்ட்னு முடிவு பண்றது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால் தான். ஆனா நாங்க உங்களுக்கு கொடுக்க போற இந்த லிஸ்ட் சும்மா ஏதோ கெஸ்ல போட்டது இல்ல. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாலிசிகளை ஒன்னொன்னா அலசி ஆராய்ஞ்சு தான் இதை ரெடி பண்ணிருக்கோம். அதனால இந்த தகவலை நீங்க முழுசா நம்பலாம். இப்போ அந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம். எங்க டீமோட விரிவான ஆராய்ச்சிக்கு பிறகு இதோ உங்களுக்காக ஒரு உறுதியான டாப் 5 லிஸ்ட். சரி, இந்த ரேங்கிங்கை நாங்க எப்படி முடிவு செஞ்சோம்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? இது ஏதோ கண்ணை மூடிட்டு செஞ்சதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான வெளிப்படையான ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்கு. வாங்க அது என்னன்னு முதல்ல பாத்திரலாம். எங்க ஸ்கோரிங்ல 3 விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம். ஒன்னு, இன்சூரன்ஸ் கம்பெனியோட தரம், அதாவது அவங்க எவ்வளோ நம்பகமானவங்க, கிளைம்லாம் சரியா செட்டில் பண்றாங்களான்னு பார்க்கறதுக்கு 45%. ரெண்டாவது, பாலிசில என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு 45%. கடைசியா பிரீமியம் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு ஒரு 10%. இப்படி பிரிச்சு பார்க்கறதால எங்க முடிவு எவ்வளோ நியாயமானதுன்னு உங்களுக்கே புரியும். ஓகே, இப்போ நாம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயத்துக்குள்ள போக போறோம். 2026க்கான இந்தியாவின் டாப் 5 ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்கள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது SBI ஜெனரலோட சூப்பர் ஹெல்த் பிளாட்டினம் இன்ஃபினிட். இதோட ஓவரால் ஸ்கோர் 5க்கு 4.1. சரி, இந்த பிளான் யாருக்கு செட் ஆகும்? எனக்கு எல்லா ஃபீச்சரும் வேணும், ஒன்னு கூட மிஸ் ஆக கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ். இதுல அன்லிமிட்டெட் ரீஇன்ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது உங்க கவர் தீந்து போனாலும் ஆட்டோமேட்டிக்கா ரீஃபில் ஆயிடும். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் வசதி இருக்கு. ஆனா ஒரு விஷயம், பிரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சில முக்கியமான பெனிஃபிட்ஸ் குறிப்பிட்ட சில நோய்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதையும் மனசுல வச்சுக்கணும். அடுத்ததா 4வது இடத்துல நிவாபூபாவோட ரீஅஷ்வர் 2.0 பிளாட்டினம் பிளஸ் இருக்கு. இதோட ஸ்கோர் 5க்கு 4.3. நீங்க லாங் டர்ம்ல யோசிக்கிற ஆளா? அப்போ இந்த பிளான் உங்களுக்கு தான். இதுல ஏஜ் லாக்னு ஒரு சூப்பரான அம்சம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன வயசுல பாலிசி எடுக்கிறீங்களோ அதே பிரீமியம் தான் கடைசி வரைக்கும். சூப்பர் இல்லையா? அதோட பூஸ்டர் பிளஸ் மூலமா உங்க கவரேஜை 10 மடங்கு வரைக்கும் ஏத்திக்கலாம். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், நீங்க ஒரு தடவை கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏஜ் லாக் ரீசெட் ஆகிடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டாப் 3க்குள்ள வந்துட்டோம். 3வது இடத்துல இருக்கிறது ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் அஷ்யூர் டைமண்ட். ஸ்கோர் பாத்தீங்கன்னா 5க்கு 4.4. இந்த பிளான் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மனசுல வச்சு டிசைன் பண்ண மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், ஃபிட்னஸ்ல எல்லாம் ஆர்வம் உள்ளவர்னா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க ஃபிட்டா இருக்கிறதுக்கே உங்க ரிவார்ட்ஸ் தராங்க. உங்க பிரீமியம்ல 100% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இதோட ஹெல்த் ரிட்டர்ன்ஸ் ப்ரோக்ராம். ஆனா இது கொஞ்சம் புது இன்சூரன்ஸ் கம்பெனி, அதனால இந்த வெல்னஸ் தள்ளுபடியை முழுசா வாங்கணும்னா நீங்க கொஞ்சம் ஆக்டிவா அவங்க சொல்ற டாஸ்கை எல்லாம் பண்ணணும். நம்ம லிஸ்ட்ல ரன்னர் அப், அதாவது 2வது இடத்துல இருக்கிறது கேர் சுப்ரீம். இதோட ஸ்கோர் 5க்கு 4.5. கொடுக்கிற காசுக்கு ஒரு நல்ல வேல்யூ வேணும், ஆனா ஃபீச்சர்ஸ்லயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இதுல இருக்கிற அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் அம்சம் உண்மையிலேயே ஒரு பெரிய பிளஸ். நீங்க எத்தனை தடவை கிளைம் பண்ணாலும் உங்க கவர் தீந்து போகாது, திரும்ப திரும்ப ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கும். ஆனா ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, இவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி சில ஊர்கள்ல நகா இருக்கு, சில ஊர்கள்ல கொஞ்சம் சுமாரா தான் இருக்குன்னு சின்ன சின்ன புகார்கள் இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அந்த மொமெண்ட் வந்தாச்சு. 2026க்கான நம்ம டாப் 5 லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிக்கிறது HDFC எர்கோ ஆப்டிமா செக்யூர். இதோட ஸ்கோர் 5க்கு 4.6. இது ஏன் நம்பர் 1ல இருக்கு? இதுக்கு முக்கியமான காரணம் 2. ஒன்னு, HDFCயோட நம்பகத்தன்மை. 2வது, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். இதுல இருக்கிற செக்யூர் பெனிஃபிட் சான்ஸே இல்ல. நீங்க பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே உங்க கவரேஜ் தானா டபுள் ஆகிடும். யோசிச்சு பாருங்க, கிளைம் பண்ணும்போது இது எவ்வளோ பெரிய உதவியா இருக்குன்னு. ஆமா, பிரீமியம் மத்ததை விட கொஞ்சம் அதிகம்தான். ஆனா அந்த பிராண்ட் வேல்யூக்கும் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்க்கும் இது ஒரு சரியான விலைன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ டாப் 5 லிஸ்ட்டை பார்த்துட்டோம். ஆனா இதுல எது உங்களுக்கு சரியா இருக்கும்? உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சரியான பிளானை எப்படி செலக்ட் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க இந்த 5 பிளானையும் ஒரு தடவை சட்டுன்னு பார்த்துடலாம். நம்பகத்தன்மை, ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் தான் எனக்கு முக்கியம்னு நீங்க நினைச்சா கண்ணை மூடிட்டு HDFC எர்கோக்கு போகலாம். இல்ல எனக்கு விலை கம்மியா இருக்கணும் ஆனா ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் சூப்பரா இருக்கணும்னா கேர் சுப்ரீம் ஒரு நல்ல ஆப்ஷன். நான் ஒரு யங்ஸ்டர், ஃபிட்னஸ் ரிவார்ட்ஸ் மூலியமா பிரீமியத்தை குறைக்க விரும்புறோம்னா ஆதித்யா பிர்லா உங்களுக்கானது. லாங் டேர்ம்ல எனக்கு ஒரு நல்ல வேல்யூ வேணும்னு யோசிச்சீங்கன்னா நிவாபூபா பெஸ்ட். இல்லவே இல்ல எனக்கு எல்லா ஃபீச்சரும் ஒரே பாலிசில வேணும்னு அடம் பிடிச்சா SBI ஜெனரல் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோவோட முக்கியமான மெசேஜ் இதுதான். எல்லாருக்குமே இதுதான் பெஸ்ட்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை, உங்க முன்னுரிமை என்னவோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான சிறந்த திட்டம் அமையும். அப்போ உங்களுக்கான சரியான பிளானை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு முக்கியம் கம்பெனியோட நம்பகத்தன்மைன்னா உங்க லிஸ்ட்ல முதல்ல இருக்க வேண்டியது HDFC எர்கோ. வெல்னஸ் ரிவார்ட்ஸ் தான் உங்க டார்கெட்னா ஆதித்யா பிர்லாவை செக் பண்ணுங்க. குறைஞ்ச காசுல நிறைய பெனிஃபிட்ஸ் வேணும்னா கேர் சுப்ரீமை பாருங்க. நீண்ட காலத்துக்கு உங்க கவர் வளரணும் ஆசைப்பட்டா நிவா பூபா. இல்ல மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வேணும்னா SBI ஜெனரல். இப்படி உங்க தேவையை நீங்க முடிவு பண்ணிட்டாலே சரியான பிளானை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க ஆரோக்கியம்னு வரும்போது எதை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க, எந்த விஷயத்துல சமரசமே செஞ்சுக்க மாட்டீங்க? இதுக்கு உங்ககிட்ட இருந்து வர்ற பதில் தான் உங்களுக்கான சரியான ஹெல்த் இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் படி. யோசிச்சு பாருங்க.